தமனா வா, நீ அனுப்பின தூது வந்துச்சு, அதானே ஓடோடி வந்திருக்கிற. வா வந்து உட்காரு. சூர்யா, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் சூர்யா. ஆமா தமனா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நாம பார்க்க கூடாதுன்றது விதி, என்ன பண்றது? விதி இல்ல சூர்யா, அது சில பேர் செஞ்ச சதி. என் குடும்பத்தை காரணம் காட்டி குடும்பத்தோட நான் சேர்ந்து இருந்தா என் குடும்பத்துக்கு கெட்டது நடக்குன்னு சொல்லி திட்டம் போட்டு நம்மள பிரிச்சுட்டாங்க சூர்யா. தமன், நம்மள திட்டம் போட்டு பிரிச்சாங்களோ இல்ல கட்டம் கட்டி பிரிச்சாங்களோ பரவாயில்ல விடு, இதுவும் நல்லதா இருக்கு தெரியுமா உனக்கு? என்னத்த சூர்யா நல்லா இருக்குது. நீங்க ஒரு வீட்லயும் நான் ஒரு வீட்லயும், அது அடுத்தவங்க வீட்ல இருக்குது நல்லாவா இருக்குது? அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆனா நீ கொண்டு வந்துக்கிற இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது தமன். இந்த சாப்பாட்டை யாரு சமைச்சாங்க தமன்? நல்லா ருசியா இருக்குது. அந்த வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்களே, அவங்க சமைச்சாங்களோ? சிக். என்ன தமன், அந்த அக்காவை போய் செக்கின்ற? பின்ன அது அக்காவாது நல்ல பக்காவான கேடி சூர்யா. நான் போன நாள்ல இருந்து ஒரு நாளும் அது சமைச்சு நான் பார்த்ததே கிடையாது. பாவம், அந்த வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அதான் அந்த அக்காவுடைய மாமி யாரு? இப்ப பாரு, அந்த பாட்டி தான் அந்த வீட்ல சமைக்கிறது. அந்த பாட்டிய பாடா படுத்துறது தான் அந்த கேடிக்கு, அதான் அந்த லேடிக்கு வேலையே. இப்ப பாட்டி கூட சேர்த்து என்னையும் அந்த லேடி பாடா படுத்துது. எனக்கு அந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல சூர்யா. எனக்கு எங்கேயாவது கூட்டுக்கிட்டு போயிட. கூட்டுக்கிட்டு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தமனா. ஏன் எங்கேயாவது போகணும்? நமக்கு தான் நம்ம வீடே இருக்குது. அப்பா அம்மா கிட்ட அங்கேயே உன்னை கூட்டுக்கிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க தான் ஏதோ பரிகாரம் விரதம் அது இதுன்னு சொல்லி குழப்பி வச்சிருக்கிறாங்கல்ல, அதான் கொஞ்சம் பயமாவும் இருக்குது தமனா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் பல்ல கடிச்சிட்டு அங்க இருக்கிறேன் சூர்யா. சரி, பாத்துக்கலாம். நீங்க சாப்பிடுங்க சூர்யா. தமன், நான் அப்பவே கேட்டனே சாப்பாடு நல்ல ருசியா இருக்குதுன்னுட்டு. யாரு சமைச்சாங்க நீ சொல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், ஆனா நீங்க நம்ப மாட்டீங்களே. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சாப்பாட்டை உங்க வீட்ல இருந்து உங்க அண்ணி ஓவியா சமைச்சு தானே கொடுத்து விட்டு இருக்காங்க. ஐயா, போ சூர்யா. இந்த சாப்பாட்டை ஒன்றும் எங்க அண்ணி எல்லாம் சமைச்சு கொடுத்து அனுப்பல. இந்த சாப்பாட்டை நானே கையால சமைச்சேன். ஏ, என்ன சொல்ற? நீயே உன் கையில சமைச்சியா? அதுவும் இப்படிப்பட்ட கறி சோத்தையா? உண்மையிலுமே நல்லா இருக்கு தமன். ஆமா, எப்படி எப்படி நீ சமைச்ச? ஆமா, நான் தான் சமைச்சேன். அங்க ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்லி கொடுக்க கொடுக்க நான் ஒண்ணு ஒண்ணா செஞ்சேன். கடைசியா நீங்க பாராட்டுற மாதிரி இப்படி ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல சரியா? ரொம்ப நல்லா இருக்கு தமன். நீ ஒன்று கவனிச்சியா? கெட்டதுலயும் நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது. என்னதான் நீ உன் குடும்பத்தை பிரிஞ்சு என்ன பிரிஞ்சு அடுத்தவங்க வீட்டில் கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் உன் கையாலே நீயே இஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்துக்கிற பத்தியா?
இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்ப. ஏன் உனக்கு வேலையே செய்ய தெரியாது? இப்ப பாரு, நீ ஒரு குடும்ப பொண்ண மாறிக்கிட்டு வர. எனக்கு முன்னாடி இருந்த தமனாவை விட இப்ப இருக்கிற தமனாவை ரொம்ப பிடிக்குது. விட மாட்டேன்டி, விட மாட்டேன். அடியே தமனா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் புருஷனுக்கு கறி சோறு, என் வீட்ல இருந்துகிட்டு எனக்கு மண் சோறா? எனக்கு மண்ணலி போட்டுட்டல. ஓ மண்டையை நான் புண்ணாக்காம விட மாட்டேன்டி. ஏய் உஜால மண்டை, என்னடி இது? வாளியெல்லாம் ஒரே மண்ணு. வாளியெல்லாம் ஒரே மண்ணு. என் மூக்குக்கு மேல இருக்குது 2 கண்ணு. ஆடி நீ வேறடி, ஏண்டி வெந்த புண்ணுல வேலை பாச்சுற? ஏய் முனியம்மா, என்னன்னு கேட்டா செத்த சொல்லேண்டி. என்னத்த சொல்லு? உன் வாய்க்குள்ள இருக்குது 32 பல்லு. எல்லாருக்கும் வாய்க்குள்ள தாண்டி இருக்கும் பல்லு. நீ சொன்னா சொல்லு, இல்லைன்னா சத்த தள்ளி நில்லு. நான் போறேன் என் வீட்டுக்குள்ள. அது ஒன்றும் இல்லைக்கா, இவளுக்கும் இவ மாமியாருக்கும் வழக்கம் போல ஏதாவது சண்டையா இருக்கும். அந்த சண்டையை தூக்கிட்டு வந்து இங்க கத்திட்டு கிடக்குறா. இல்லடி, இல்ல. எனக்கு என் மாமிக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட மனசு ஆறிட்டு இருக்குடி. ஓனோ அந்த தம்மத்தோட தமனாக்கறானே தமனா. அந்த புள்ள பூச்சி அவ வந்து என்கிட்ட அவ வேலையை கட்டிட்டாடி. ஏய் மணியம்மா, அந்த தமனா என்னடி வேலை கட்டினா உங்ககிட்ட? வாய் முடி கலா. வர கோவத்துக்கு இந்த மண்ணலி உன் வாயில கொட்டினாலும் கொட்டிடுவேன். எங்கடி உன் அண்ணன் பையன்? பத்திரமா பாத்துக்க தெரியாது உனக்கு? அந்த தமனா என் வீட்லயே இருந்துக்குன்னு என் மாமியை கைக்குள்ள போட்டுக்கின்னு என்னென்ன பண்றா தெரியுமாடி? இப்ப எங்க போய்க்கிறா தெரியுமாடி? உன் அண்ணன் பையனை பார்க்க போய்க்கிறா. போனவ எனக்கு தெரியாம போய் தொலைச்சிருந்தா கூட பரவாயில்லடி. என்கிட்டயே வந்து என் புருஷனுக்கு கறி சோறாக்கி எடுத்துக்கிட்டு போறேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாளி சோறுன்னு சொல்லி ஆசையை காட்டி கடைசி அதை நான் திறந்து பார்த்தா இப்படி மோசம் பண்ணி வச்சிருக்காடி. கொலை பசியில இருந்தவளுக்கு இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் பார்த்தா கோவம் வருமா வராதாடி? கோவம் வர மணியக்கா, கண்டிப்பா கோவம் வரும். ஒரு பிச்சைக்காரிக்கு கூட சோத்ததாளி போட்டு போவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன மண்ணலி போட்டு வைக்கிற அந்த தமனா? அப்போ பிச்சைக்காரியை விட கேவலமா நினைச்சிருக்கிறா அவ என்ன? விட மாட்டேடி. அவ எங்க இருந்தாலும் போய் அவ கொடுமையை அறுக்காம விட மாட்டேடி நானே. வாடி கிளம்பி, நானும் வரேன். அவ்வளோ அப்புறம் சொல்லியா அவரு பொண்டாட்டிய பார்க்க வைக்கிறாரா? பொண்டாட்டிய மறிக்கிறண்டக்கா, மறக்காம நீ வாக்கா. நீ தான் வந்து எங்க 2 பேருக்கும் நடுவால நின்னு யார் மேல குத்தம் யார் மேல குறைனிட்டு தீர்ப்பு சொல்லணுக்கா. ஆமாடி, ஆமா. நீங்க 2 பேரும் நாட்டோட எல்லை கோட்டுல நின்னு நாட்டுக்காக போராட போற தியாகிங்க. அதால ஓ மேல கொத்தமா அவ மேல குறையானிட்டு நான் நடுவுல நின்னு நடுவரா உங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். போங்கடி வேலையை பார்த்துக்கணும். என் வீட்டுல 1008 வேலை கிடக்குது, அதை போய் பாக்குறேன். தள்ளுடி. எப்பா பாரு மாமியார் கூட சண்டை, புருஷன் கூட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை, அடுத்த வீட்டுக்காரி கூட சண்டை, இப்ப வீட்டுக்கு விருந்தாடி வந்தவ கூட கூட சண்டை. இந்த முனியம்மாவுக்கு தான் வேற பழப்பு கிடையாது, எனக்கு கூடமா வேற பழப்பு இல்ல. போங்கடி. ஏய் உஜால மண்டை, நீ ஒன்றும் கவலைப்படாத. மறிக்குழந்தாக்கா ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகுது. இங்கே பாரு, மறிக்குழந்தாக்கா இடத்துல இருந்து ஓ மேலே குத்தமா இல்லை அந்த தமனா மேலே குத்தமானிட்டு நான் சொல்கிறேன்டி தீர்ப்ப. நமக்கு சோறும் சண்டையும் தான் முக்கியம். அதை விட என்ன பெரிய வேலை கிடக்குது? வாங்க.
நீ என்னடி பின்னாடி பம்மிக்கிட்ட நிக்கிற? என்ன இதுன்னு அவளை கேளு. பேசி பேசி தொண்டையில வேற வலிக்குது எனக்கு. தமனா, இந்த பரிகாரமெல்லாம் முடியிற வரைக்கும் நீ உன் புருஷனை பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்குது. அப்புறம் எப்படி நீ எல்லாத்தையும் மீறி வரலாம்? இங்க பாருங்க, என் புருஷனை பார்க்கணும்னு எனக்கு தோணுனா மட்டும் போதும். நான் எப்ப வேணா வரலாம். யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்களுக்கு சோத்தையும் போட்டு வாளி நிறைய கொடுத்துட்டு தான் வந்தேன். இல்லையடி, நீ அதுல சோத்தை போட்டு கொடுத்து இருந்தனா அவ உன் புருஷனை கூட்டுக்குன்னு ஊரை விட்டு நாட்டை விட்டு உலகத்தை விட்டு ஓடுறதுக்கு அனுமதிச்சு இருப்பாளே. ஆனா நீ அதுல சோத்தை போட்டு கொடுக்கலையாமே. அட கடவுளே, எதுக்கு அவங்க வாயை திறந்து அப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறாங்க? இங்க பாருங்க, இப்படி பொய் பொய்யா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாயில புழுதான் புழுத்து போவோம். என்னடி சொன்ன? யார் வாயிலடி புழு புழுத்து போவோம்? யாரடி பொய் சொல்லிக்கிட்டு தெரியறது? இங்க பாருங்க, கையை நீட்டி நீட்டி பேசாதீங்க. உங்களுக்கு மட்டும் கை இல்ல, எனக்கும் கை இருக்குது. உனக்கு கை இருந்தா என்னடி பண்ணுவ? என்ன அடிப்பியா? உன் கையில ஊங்கி என்ன அடிப்பியா? நீங்க என்ன அடிச்சீங்கன்னா பதிலுக்கு நானும் உங்களை அடிப்பேன். ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? அவ வயசு என்ன, உன் சைஸ் என்ன? அவளை போய் நீ அடிப்பேன்ற? உனக்கு உன்னை விட வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? ஏன் உங்களுக்கு மட்டும் உங்களை விட வயசுல சின்ன பொண்ணுகிட்ட, உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுதா? எனக்கு உங்களை யாரையும் பிடிக்காதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் சொன்னதால தானே நான் உங்க வீடே கதி விட்டு கிடக்குறேன். நானும் உங்களாட்டம் ஒரு பொண்ணு தானே. என்ன நீங்க எல்லாரும் எப்படி நடத்துறீங்க? என்கிட்ட நீங்க யாராவது ஒரு நாளாவது சிரிச்சு பேசிருப்பீங்களா? அன்பா பேசிருப்பீங்களா? ஆறுதலா பேசிருப்பீங்களா? சொல்லுங்க. சின்ன பொண்ணக்கா, தமனா சொல்றது சரிதானே? அவளை நம்மளாட்ட ஒரு பொண்ணு. ஆனா நாம அவளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம். ஒரு நாட்கள் அவகிட்ட அன்பாவோ ஆறுதலாவோ நம்ம பேசினதே இல்லைல்ல. இங்க பாரு தமனா, நீ ஒன்று இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி அழுவாத. நீ சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான். நீ கொஞ்சம் நல்லவதான். விடு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். சரியா? அழுவாதடி. ஆமா ஆமா, இந்த தமனா கிட்ட நாம கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டோம். நம்ம மேலயும் தப்பு இருக்குது. எடிக்கலா, என்னடி இது? ஆளாளுக்கு கட்சி தவறளவு. நீ சொல்லுடி. ஆரம்பத்துல இருந்து நீயும் நானும் தான் அந்த தமனா மேல கொலை வெறியில இருந்தோம். நீ சொல்லுடி, அவன் மேல தப்பு இருக்குதா இல்லையா? அவன் மேல தப்பு இருக்குதா இல்லையா? அவளுக்கு குடும்பம் பண்ண துப்பு இருக்குதா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1000 தான் இருந்தாலும் அவ என் அண்ணன் மருமகடி. அவ கலங்கினதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கலங்கி தாண்டி போச்சு. அடி பாவி, நீ மடி. இங்க பாருடி உஜால மண்டை, அவ புருஷனை தானே அவ பார்க்க வந்தா. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து எண்ணிட்டு எங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு வந்து நேரத்தை வீணாக்காத. மறிக்கொழுந்தக்கா சொன்ன மாதிரி உனக்கு தான் வேற பழப்பு இல்லைன்னா எங்களுக்கு மாடி வேற பழப்பு இல்லை. சரி சரி, பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா எங்கேயாவது உட்காந்து பேசி இருந்துட்டு வீட்டுக்கு வாங்க. நாங்கள் வரோம். ஏண்டி சின்ன பொண்ணு, என்னவோ உங்க மறிக்கொழுந்தக்கா வீட்டு வாசல்ல நான் நாயத்தை சொல்றேன் வெங்காயத்தை சொல்றேன் சொல்லிட்டு கூட்டுக்கிட்டு வந்தேன். இதான் உன் தீர்ப்பாடி. உன் தீர்ப்புல தீய வச்சு கொளுத்த. கடைசி வரைக்கும் அந்த தமனா எனக்கு கறி சோறு கொடுக்காம ஏமாத்திட்டா. அதை ஏன்னு கேட்க ஒருத்திக்கு துப்பு இல்ல. இவளுங்கெல்லாம் ஒரு தோழிங்க. ஏய், நீங்கெல்லாம் தோழிங்களடி.